எலக்ஷன்ல ஜெயிக்கணுன்றதுக்காக தேவையே இல்லாம, சம்மந்தமே இல்லாம ஒரு பொண்ண இழுத்து, அந்த பொண்ண வேற ஒருத்தவங்களோட சேர்த்து வச்சு பேசி, அந்த பொண்ண வந்து மட்டம் தட்டி பேசுறது, அந்த பொண்ணோட கேரக்டர் பத்தி பேசுறது, இதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு கேவலமான ஒரு செயல். இப்ப தெரிஞ்சிருக்கும் நான் யார பத்தி பேசுறேன் அப்படின்னு. டிவிகே விஜய், த்ரிஷா அவர்கள பத்தி நயன்தாரா நாகேந்திரன் என்ன மாரிலாம் பேசியிருக்காரு. அது அவருக்கே எப்படி ஆப்பாப்பை முடிஞ்சுச்சு அப்படின்றத பத்தி தான் நான் இந்த வீடியோல பேசியிருக்கேன். இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். பாஜகவ சேர்ந்த நயன்தாரா நாகேந்திரன் அவர் வந்து டிவிகே விஜய் அண்ட் த்ரிஷா அவர்கள பத்தி ரொம்ப கேவலமா, இப்படிலாமா பேசுவாங்க அப்படின்ற மாரி முகம் சுழிக்கிற அளவுக்கு அவர் சில வார்த்தைகள வந்து யூஸ் பண்ணி பேசியிருக்காரு. இப்போ அந்த விஷயம் தெரியாதவங்க நெறைய பேர் அவர் என்ன எக்ஸாக்ட்டா அந்த வார்த்தைய பேசினாரு அப்படின்றது வந்து நீங்க வந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவரு இந்த மாரி பேசுறது வந்து ஒருவேள அவங்க வந்து இந்த எலக்ஷன்ல வந்து அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்றதுனால இவங்க 2 பேரையும் ஒப்பிட்டு பேசுறாரா? இல்ல வேற எதனா விஷயத்துக்காக இந்த மாரி பேசுறாங்களா? அப்படின்றது வந்து அவருக்கு தான் தெரியும். இதுல வேற அவங்க கட்சியில இருக்கவங்களே வந்து நெறைய பேர் வந்து அவருக்கு வந்து சப்போர்ட்டா பண்றாங்க. அவர் அந்த மாரி பேசக்கூடிய ஆள் கிடையாது. பெண்களுக்கு வந்து ரொம்ப மரியாதை குடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அப்படின்றாங்க. அப்படி இருந்துச்சுன்னா, எதுக்கு தேவையே இல்லாம ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள பத்தி இவங்க வந்து அதுல இழுத்து பேசணும். ஒருவேள அவர் சொன்ன மாதிரி தெரியாம தவறுதலா கூட அவர் பேசியிருக்கலாம். தெரியாம நான் வந்து பேசிட்டேன் அப்படின்னு சொன்னா கூட, அப்ப வந்து உடனே தெரியாம பேசிட்டேன். சாரின்னு சொல்லிட்டு அது வந்து உடனே மாத்திருக்கலாம். ஆனா, த்ரிஷா வந்து அவங்க வக்கீல் விட்டு ஒரு நோட்டீஸ் விட்டு இந்த மாரி நீங்க பண்ணது தப்பு. நான் கண்டிப்பா இதுக்கான ஆக்ஷன் எடுப்பேன். யாரோட பெர்சனல் லைஃப்லயும் இழுத்து ஒரு விஷயம் நீங்க பேசக்கூடாது. அண்ட் நான் எப்பவுமே வந்து நான் இந்த பர்ட்டிகுலர் கட்சி அப்படின்னு நான் எப்பவுமே சொன்னதே கிடையாது. எதுக்கு தேவையில்லாம என்ன இழுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு வக்கீல் நோட்டீஸ் விட்டதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் வந்து இல்ல நான் தெரியாம பேசிட்டேன். என் வாய் தவறி வந்துருச்சு அப்படின்ற வார்த்தைகள் வந்து சொல்றதுன்றது வந்து காற்றுள்ள புதை தூற்றிக்கொள்வாங்களா? அதே மாரி தான். தப்பு பண்ணும்போதே உடனே திருத்திட்டு இருக்கணும். ஒருத்தவங்க சொல்லிட்ட பிறகு அத நீங்க பண்றீங்க அப்படின்னா, அப்ப நீங்க அது தெரிஞ்சு பண்ணீங்களா? தெரியாம பண்ணீங்களா? அப்படின்றது வந்து டவுட்டா தான் இருக்கு. இது எனக்கு மட்டும் இல்ல. நெறைய மக்களுக்கு வந்து இது ஒரு கருத்தாவே இருக்கு. நீங்க வந்து சொசைட்டில ஒரு பெரிய இடத்துல இருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு அ அதுக்கான ஒரு மரியாதைக்குரிய ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது, தயவு செஞ்சு அதுக்கான ஒரு டிக்னிஃபைடா நீங்க நடந்துக்கிறதுன்றது வந்து ரொம்பவே நல்லது. ஒருத்தவங்களோட பெர்சனல் லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆயோ, ஒரு வேள அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களோ, இல்ல இல்லையோ, இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போ எதுவா வேணா இருக்கட்டுமே. அத பத்தி ஒரு எலக்ஷன் அப்பவோ, இல்ல ஒருத்தவங்களோட பெர்சனல் விஷயத்த எடுத்து ஒரு பொதுவெளியில பேசுறதோன்றது வந்து ரொம்பவே தவறான செயல். அண்ட் இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வந்து இந்த மாரி பேசியிருக்காங்கல்ல, அதுக்கு வந்து அப்போஸ் பண்ண மாதிரியோ, இல்ல அவர வந்து வன்மையா கண்டிக்கிற மாரியோ எந்த வார்த்தையுமே அவர் பேசாம இருக்கிறது வந்து த்ரிஷாக்கு வந்து இன்னும் கஷ்டத்த குடுக்குது. ஏன் இந்த மாரி அவர் வந்து எதுவுமே பேச மாட்றாரு? இதுக்கு வந்து பதிலுக்கு அவர் எதுனா ஒண்ணு சொல்லியிருக்கணும்ல, எதுவுமே பேசலையே அப்படின்றது வந்து த்ரிஷாக்கு இன்னும் வேதனைய குடுக்குது. மக்கள் அவரோட ஃபேன்ஸுக்கே இன்னும் நெறைய பேர் வந்து ஏன் அவர் வந்து இது மாரி பண்ணியிருக்காரு அப்படின்றது வந்து ஒரு மன கஷ்டத்த குடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து மேபி நம்மளுக்கு தெரியாது. அவரு ஒரு வேள அத பத்தி இப்ப பேசாம இருக்கலாம். அவரோட அ பொதுக்குழுலயோ, இல்ல மக்கள மீட் பண்ணி அவர் வந்து பேசுவார்ல. அந்த மாரியான ஒரு இடத்துலயோ அத அட்ரஸ் பண்ணி பேசுறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. கண்டிப்பா நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பார்க்காம வந்து ஒருத்தவங்கள பத்தி எப்பவுமே ஒரு விஷயத்த வந்து பேசுறதுன்றது வந்து ரொம்ப தவறான செயல். அண்ட் த்ரிஷா பேர வந்து எப்ப பார்த்தாலுமே ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து அடிபட்டுட்டே இருக்கு. அந்த பொண்ணு பாட்டுன்னு தேவையில்லாம எந்த சர்ச்சைக்குள்ளயும் சிக்காம அவ உண்டு, அவங்க வேல உண்டுன்னு இருக்காங்க. ஆனா இருந்தாலுமே எப்ப பார்த்தாலும் அவங்கள இழுத்து இழுத்து பேசுறது, முன்னாடி கூட வந்து பனையூர் இஷ்யூன்னு ஒண்ணு நடக்கும்போது, அப்பயும் வந்து த்ரிஷாவோட பேர் வந்து ஈடுபட்டுச்சு. இப்ப சினிமான்னு போம்போது அங்கேயும் த்ரிஷாவ இழுத்து யாராவது பேசிட்டு இருக்காங்க. பாலிடிக்ஸ் சைட் போனாலும் அங்கேயும் இழுத்து பேசுறாங்க. இந்த மாரி எல்லா இடத்துலயும் வந்து தேவையில்லாம அது என்ன நினைக்கிறாங்க? ஒரு வேள ஈஸி டார்கெட்டா இருக்காங்க. இல்ல இவங்களுக்கு கல்யாணம் ஆகாதனால இவங்கள இழுத்து பேசணும். இந்த மாரி எந்த மாரியான ஒரு விஷயத்துக்காக அவங்கள இழுத்து இழுத்து பேசுறாங்கன்றது வந்து நம்மளுக்கு தெரியல. பட் எதுவா இருந்தாலுமே சரி, உங்களுக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லன்னா, உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் மேல எதனா ஒரு கோவம் இருந்துச்சுன்னா, அவங்க கிட்ட டைரக்ட்டா மோதுங்க. இல்ல அவங்க கிட்ட டைரக்ட்டா அத பத்தி பேசுங்க. ஆனா, தேவையே இல்லாம, சம்மந்தமே இல்லாம ஒரு பொண்ண அதுல இழுத்து, அந்த பொண்ணோட கேரக்டர் பத்தி பேசுறதோ, இல்ல அந்த பொண்ணோட ரிலேஷன்ஷிப்போ, இல்ல பெர்சனல் லைஃப் பத்தி பேசுறதுன்றது வந்து நிஜமாவே ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. தயவு செஞ்சு இந்த மாரியான வேலைகளை பார்க்காதீர்கள். அப்படின்னு தான் நான் சொல்லணும்னு நெனச்சேன். அண்ட் இந்த மாரியான விஷயங்கள் நடக்குதுன்னே தெரியாம இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வேற எதனா விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம, என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க் யூ.